இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் பாயசம் அடப்பிரதமன் தான் பார்க்க போகிறோம். இந்த பாயசம் பார்த்திங்கன்னா தேங்காய் பாலில் செய்கிறது தான் ஸ்பெஷலு. ஆனால் இன்றைக்கி ஈஸியாக முடிக்கிறதுக்காக பாலில் செஞ்சுருக்கோம். பால் முன்னாடியே காய்ச்சி வச்சாச்சு. அடுத்தது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய ஜவ்வரிசி வந்துட்டு வேக வச்சுருக்கோம். இதுதான் அந்த அடை. இதில் தான் பாயசம் செய்கிறதுக்கு. இதை முன்னாடியே நெய் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நெய் வாசனையில் வறுத்துட்டு ஒரு காய்ச்சி வச்சுருக்க பால் சேர்த்து நம்ம அதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெல்லம் தண்ணியில் கரையிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம சூடாக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாலாடை பாலில் நல்லா வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பால் ஊற்றணும், மொத்தத்தையும் ஊற்றக்கூடாது. இப்போ அதை கொஞ்சம் பால் வற்றிருக்கு. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிட்டு மறுபடியும் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் வெல்லம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. கட்டி இல்லாமல் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த வெல்லமும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி சேர்க்கறதுக்கு தான் இதுவும் வச்சுருக்கோம். இடையிடையே பால் ஊற்றி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். அது நல்லா கெட்டியாகும் போது பால் ஊற்றி நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இது ஓரளவுக்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சுருக்க ஜவ்வரிசியும் இதில் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியும் சேர்த்து நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் கைவிடாமல் கலந்துகிட்டே தான் இருந்துகிட்டு இருந்தோம். அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெல்லமும் வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்தாங்க. இந்த பாயசம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது தேங்காய் பாலில் செய்யும் போது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதுவும் ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போது மறுபடியும் வெல்லம் ஊற்றுறாங்க வடிகட்டி. இது எப்படியும் ஒரு 1/2 கிலோ வெல்லமாவது சேர்த்துருப்பாங்க. இப்போ கடைசியாக இருந்த பாலையும் சேர்த்து மறுபடியும் அதையும் நல்லா கலந்து விட்டுருவாங்க. அவ்வளோதான், பாயசம் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாயசம் ரெடி. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயை வச்சுட்டு நெய் அதில் ஊற்றியாச்சு. முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து அது கூடவே நல்லா வறுத்துட்டு அந்த பாயசத்தோடு சேர்க்க போகிறாங்க. அவ்வளோதான், சூப்பரான கேரளா ஸ்பெஷல் பாயசம் அடப்பிரதமன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.